அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மேக்ஸ் கார்த்திகனுடைய யூடியூப் சேனல்ல டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, நம்பர் சீரியஸ் எண்கள் அப்படிங்கிற தலைப்புல இருந்து ஒரு முக்கியமான 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இதுக்கான இன்ட்ரோ வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ். அதை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பார்த்துவாங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 97215 டேஷ் போட்டு 6 என்ற எண்ணானது 11ஆல் முழுமையாக வகுப்படும் எனில் அந்த டேஷ் போட்ட இடத்துல நம்மள வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த கோடு போட்ட இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 11க்கு வந்து ஒரு ரூல் சொல்லியிருக்கோம். 11ஆல் முழுமையாக வகுப்படுறதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் எடுத்து எழுதிக்கிறேன். அவங்க கொடுத்திருக்க நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம். அந்த ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சிறுசாகிக்கிறேன். 97215 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேஷ் போட்ட இடத்துல நம்ம என்ன வருது இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்டர்னேட் நம்பர்ஸ், அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், இந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அடுத்து மீதி இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். இது ரெண்டோட டிஃபரன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா 9 2 5 6 இதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். 9 + 2 11, 11ல ஒரு 5 கூட்டினா 16, 16 4 20, 22 ஆச்சு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய நம்பர் 7 1, இந்த நம்பர் நமக்கு தெரியாது, அதனால நம்ம ஒரு எக்ஸ்ன்னு சொல்லி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, 7 + 1 8, 8 + x அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். அது நம்மளுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்த நம்ம ஆட் பண்ணி வந்த நம்பர் இதையும் இங்க வரக்கூடிய நம்பரையும் நம்ம கழித்தால் 1 0 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து 11ஓட மடங்காக வரணும். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22ல இருந்து 8 கழிக்க போறேன். 22ல இருந்து 8 கழிச்சோம் அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ், அதை அப்படியே வச்சுக்கோங்க. 22ல 8 போச்சு அப்படின்னா 14 ஆகும். 14 மைனஸ் எக்ஸ். ஆனா நமக்கு இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 14 வரக்கூடிய இடத்துல எனக்கு 11 வரணும், இல்ல 22 இல்ல 33 அப்படின்னு சொல்லி வரணும். அப்ப எனக்கு இந்த இடத்துல 11 வரணும் அப்படின்னா இந்த 14ஓட எதை கழிச்சா எனக்கு 11 வரும்? ஆப்ஷன் பாருங்க, 14 இருக்கு. 14ல நான் 3 கழிக்கிறேன். 3 கழிச்சு அப்படின்னா எனக்கு 11 வந்துடும். அப்போ இந்த கோடு போட்ட இடத்துல நம்ம போட வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 3. ரொம்ப ஈஸி தான். ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அந்த கொஸ்டின் 11ஆல் முழுமையாக வகுப்படும் எனில் உள்ள இடத்தில் அந்த டேஷ்போர்ட் இடத்தில் வரக்கூடிய மிக சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு மாதிரி நம்ம போடணும். இப்போ மிகப்பெரிய எண் அப்படின்னா எனக்கு இந்த 14 ஆப்ஷன் வச்சு அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ அவங்க கேட்டது மிக சிறிய எண் தான். இதுக்கான ஆன்சர் 3. மூன்று அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதல் 285. அதாவது ஆட் நம்பர். ஒற்றை எண்கள் அப்படின்னா ஆட் நம்பர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 285 ஆக உள்ளது. அவ்வெண்களின் சிறிய எண்ணிற்கும் பெரிய எண்ணிற்கும் உள்ள விகிதம் என்ன, அதாவது ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன க்ளூ சொல்றேன். ஒற்றை எண்ணா இருக்கட்டும் இல்ல இரட்டை எண்ணா இருக்கட்டும், எந்த எண்ணாலும் இருக்கட்டும் பரவாயில்ல. இது போல கொடுத்துட்டாங்க 3 எண் இல்ல 2 எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 4, அது என்ன கொடுத்தாலும் சரி, ஈக்குவல் 285 வச்சு இப்படி செய்யலாம். இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட்கட் மெத்தட்ல செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இதுல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 3x x x 3x ஆகும். 3x 4 + 2 6 மாறும். இந்த பிளஸ் 6 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 6 இருக்கும். எனக்கு ஆல்ரெடி 285 இருக்கு. இங்க போகும்போது எனக்கு 6. அப்ப 285ல 6 போச்சு அப்படின்னா 279 இருக்கும். 279 அப்போ x
இந்த 3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலா மாறும். அப்போ நான் அடி கொடுக்குறேன். 3 9s are 27, 3 3s are 9. அப்ப எனக்கு 93 அப்படிங்கிறது ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த 93 அப்படிங்கிறது நம்ம நல்லா கவனிக்கணும். 93 அப்படிங்கிற நம்பர் வந்து எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அவங்க கேட்கறது இப்ப நான் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்றேன். எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ன செய்ய போறேன்? 93. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்து ரெண்டாவது நம்பர் 93 ரெண்டையும் கூட்டுறோம். அப்ப நமக்கு என்ன வருது? 95 வரும். அடுத்து மூணாவது நம்பர் 93ஓட 4 கூட்டுறேன், எனக்கு 97. அப்ப அந்த மூன்று நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 93, 95, 97. இதுதான் இந்த மூணு நம்பர். இப்ப கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறிய எண்ணிற்கும் பெரிய எண்ணிற்கும் உள்ள விகிதம் என்ன? அப்போ சிறிய எண் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 93. பெரிய நம்பர் என்ன கிடைச்சிருக்கு? 97. அப்போ ஆப்ஷன் இ 93:97. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை ஷார்ட்கட்டாவும் செய்யலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா செய்யணும்னா ஜஸ்ட் 285 கொடுத்துருக்காங்களா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செஞ்சிடலாம். 285 என்ன சொல்றாங்க அவங்க? 3 அடுத்தடுத்த ஒற்றை எண். அப்ப நான் 3 நாள் வகுக்கிறேன். 3 நாள் வகுக்கும்போது என்ன ஆகும்? 3 9 27, மீதி 1, 3 5 15. இப்ப பாருங்க, 3 அடுத்தடுத்த ஒற்றை எண். அப்ப நம்ம கண்டுபிடிச்சது நடுவில் உள்ள ஒற்றை எண். அப்ப 95க்கு முன்னால் உள்ள ஒற்றை எண் என்ன வரும்? 93. 95க்கு அடுத்த உள்ள ஒற்றை எண் என்ன வரும்? 97. இப்படியும் நம்ம செய்யலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, நம்ம எந்த மெத்தட்ல செஞ்சா டைம் சேவ் ஆகுமோ அதை பாத்துக்கோங்க. நான் இந்த மெத்தட் வந்து எதுக்காக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் அப்ளிகேட் ஆகல அப்படின்னா, நீங்க இரட்டைப்படை என்ன கொடுத்தாலும் சரி, இல்ல ஒத்தப்படை என்ன கொடுத்தாலும் சரி, 3 அடுத்தடுத்த எண், 4 அடுத்தடுத்த எண் அப்படின்னா நம்ம இந்த டேர்மை நம்ம மனசுல வச்சுக்கணும். எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6 அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, அடுத்த கொஸ்டின்ல 4 அடுத்தடுத்த உள்ள இரட்டை எண்களின் கூடுதல். அடுத்தடுத்த உள்ள இரட்டை எண்களின் கூடுதல். ரொம்ப எளிமையான முறையில் நான் ஷார்ட்கட் பத்தி உங்களுக்கு சொல்லி தரேன். நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரணும், எவ்வளவு டைம் சேவ் பண்றோம் அதான் முக்கியம். 284. இதை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, 4ஆல நான் டிவைட் பண்ண போறேன். ஏன் 4ஆல டிவைட் பண்றோம்? ஏன்னா கொஸ்டின்ல 4 அடுத்தடுத்த எண்கள் கொடுத்துருக்காங்களா, அதனால நம்ம 4ஆல டிவைட் பண்றோம். சரியா? இப்ப 4ஆல டிவைட் பண்ண உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 4 7 28, 4 1 4. அப்ப 71 சொல்லி கிடைச்சிருக்கு. ஆனா இந்த 71 அப்படிங்கிறது வந்து இரட்டைப்படை எண்ணா? இல்ல. ஆனா கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? இரட்டைப்படை எண் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 71 நீங்க தூர மறந்துருங்க. 71க்கு முன்னால என்ன எண்ணம் வரும்? 70, 72. இந்த சைடு 68. மொத்தம் 4 எண் கேட்டிருக்காங்க. 68, 70, 72, 74. 4 எண் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? இப்ப பாருங்க, அவங்க கேட்கக்கூடியது அந்த எண்களின் மிகச்சிறிய எண் எது? அப்ப மிகச்சிறிய எண் எது? இதுல நமக்கு 68 தான் மிகச்சிறிய எண். ஆப்ஷன் பி 68. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு எண்ணிலிருந்து அந்த எண்ணின் 3/4 மடங்கை, ஒரு எண்ணிலிருந்து அந்த எண்ணின் 3/4 மடங்கை கழித்தால் 163 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாது? இதுதான் கொஸ்டின். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு எண், அந்த எண் நமக்கு தெரியாது. அப்போ அந்த எண்ணை வந்து நான் என்னன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன்? எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டாச்சு. கழிக்கிறோம். எதை கழிக்கிறோம்? அந்த எண்ணில இருந்து 3/4 மடங்கு கழிக்கிறோம். அப்போ எக்ஸ் 3/4 கழிச்சா என்ன வருதுன்னு சொல்றாங்க? 163 வருதுன்னு சொல்றாங்க. இப்ப இங்க டினாமினேட்டர்ல ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்ப பாருங்க, 4 1s are என்ன ஆகும்? 4. ஓகேவா? இப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 4 into x 4x, 1 into 3 3x ஈக்குவல் டு நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம்? 163 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம். 4ல 3 சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? x அப்படின்னு சொல்லி கிடைக்குது. பை 4 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாச்சு. ஈக்குவல் 163. இப்ப அடுத்த இதுல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 இங்க வகுத்தல்ல இருக்க அதை இங்க கொண்டு போறேன். அது என்னவா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பெருக்கலா மாறிடும். அப்போ x ஈக்குவல் 163 4ஆல மல்டிப்ளை பண்றோம். 4 3 12, 6 4 21 பிளஸ் 1 25,
4 1 4 5 6 652. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 652. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின். மிக சிறிய பகா எண் எது? அதாவது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். மிக சிறிய பகா எண் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 0 வந்து பகா எண் கிடையாது. 1 வந்து பகு எண் பகா எண் வராது. அப்ப மிகச்சிறிய பகா எண் வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2. இதுதான் மிகச்சிறிய பகா எண். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல இணைந்திருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.